பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல காலை வேளைக்காக கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன். வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், ஆனால் இந்த வாய்க்கால்கள் தண்ணீர்னால நிரம்பும் என்று சொல்லப்பட்டபடி இந்த காலை நேரத்தில் எப்படி அன்றைக்கு ஏதோ வழி அதிகாலையில் தண்ணீர் வந்ததோ அதுபோல உங்கள் வாஞ்சைகளை நிவர்த்தியாக்க இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க இந்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலையில் நம்முடைய சிந்தனைக்காக யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவர் சுயமாய் ஒன்று செய்யவில்லை, சுயமாய் பேசவில்லை. எது பிதா சொன்னதைத்தான் அவர் சொன்னார். அதான் சொல்லுகிறார், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் எவ்வளவு விலையேறப்பெற்ற வார்த்தைகள், எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தைகள் என்று பார்க்கிறோம். ஏரோது ராஜா பிரசங்கம் பண்ணினான். அப்போது ஜனங்கள் எல்லாரும் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று சொன்னார்கள். ஆனால் அவன் அந்த கனத்தை தேவனுக்கு செலுத்துவதற்கு தவறி போனபடினாலே தண்டனைக்குள்ளானான் என்று பார்க்கிறோம். இதை நாம் அப்போஸ்தலர் 12:22 வசனத்தில் படிக்கிறோம். இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அவன் அந்த கனத்தை கர்த்தருக்கு செலுத்தி இருக்கவே, அதில் அவன் தவறி போனான். இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா மேன்மைகளை, அதனால் உண்டாகிற கன மகிமைகளை நாம் ஆண்டவருக்கு செலுத்தவே. நாம் எல்லளவும் தகுதியுள்ளவர்கள் அல்ல. கர்த்தர் நாம் தகுதியில்லாத இடங்களில் நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றும்படி அற்புதமாக நம்மை நடத்தி வருகிறார். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இவ்விதமாக சொல்லுகிறார், அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலும் கிறிஸ்து இயேசுவை போலும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். தேவதூதனை போலும் கிறிஸ்து இயேசுவை போலும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த அருமையான வேளையிலும் கூட ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேல் தங்கும்படியாக இந்த கேட்கிறதான இந்த வசனத்தின்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள். என் வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆகவே உலகம் அவர்களை பகைத்தது. உலகத்தில் நமக்கு ஒன்று கிடையாது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய ஆண்டவர் வரும்படியாக நாம் காத்திருக்கிறோம். அந்த வாஞ்சையோடு நாம் தேவனுக்கு காத்திருப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் கைவிடாதவர், உம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிறீரப்பா. கேட்டதான வசனத்தின்படி உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் விசேஷித்த கிருபை பாராட்டுகிறீர். வானமும் பூமியும் ஒளிந்து போனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அவ்விதமாய் உன்னதத்தின் கிருபைகளால் இவர்களை நிரப்பி உடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம். இந்த நாளும் இவர்களுக்கு மகிமையாய் காணப்படட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கர்த்தர் கூட இரும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.